அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு பயன்படக்கூடிய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 65 தான் நம்ம பார்க்க இருக்கோம். கடந்த டிசம்பர் 2024 கேட்கப்பட்ட கேள்விகளுடைய தொகுப்பை பார்க்கலாம். வாங்கினடியாக வினாக்களை பார்த்துடலாம். அக்கௌண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 60 அப்ஜெக்டிவ் 40 டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். இந்த 60 அப்ஜெக்டிவில் வந்து நீங்கள் 27 மதிப்பெண்கள் எடுக்கணும். 60க்கு உங்களுக்கு டைமிங் வந்து 90 நிமிடம் 1.5 மணி நேரம் இருக்கும். சரிங்களா? ரைட். நம்ம இப்போ பார்க்க போகிற வினாத்தாள் வந்து இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் கோட் 124 ஒரு மதிப்பெண் தான். உங்களுக்கு அக்கௌண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சிலபஸ் சேம் தான். அதனால் நீங்கள் எந்த அக்கௌண்ட் டெஸ்ட் எழுதினாலும் நீங்கள் அதர் அக்கௌண்ட் டெஸ்ட்டையும் நீங்கள் தாராளமாக படித்துக்கொள்ளலாம். வினா 1. உயர்நிலை பணியைச் சேர்ந்த தகுதிக்காண்கர் பருவம் முடித்தவர் நிரந்தர அரசு ஊழியரின் ஈட்டிய விடுப்பு கணக்கில் 15 நாட்கள் வரவு வைக்கப்படும். எப்போ 15 நாட்கள் வரவு வைக்கப்படும் கேட்குறாங்க. ஒவ்வொரு அரையாண்டுடைய துவக்கத்தில், குறிப்பாக ஜனவரி 1 ஜூலை 1. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் நாள் ஜூலை முதல் நாள் நம்ம அட்வான்ஸ் கிரெடிட் கொடுப்போம்ல, அதான் சொல்லியிருக்காங்க. வினா 2. ரொக்கம் மற்றும் மதிப்புமிக்க உடைமைகளை கையாளக்கூடிய அரசு ஊழியரிடமிருந்து பெறக்கூடிய பிணை வைப்பு தொகை காலாவதியாகும் காலக்கெடு. பிணை வைப்பு தொகைக்கு காலக்கெடு கிடையாது. அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அந்த பிணை வைப்பு தொகை இருக்கும். அதனால் காலக்கெடு வந்து கிடையாது. ஏன்னா 3. பயணப்படி பட்டியலை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு. பயணப்படி பட்டியலை எப்போ சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, அவர் பயணம் செஞ்சதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே சமர்ப்பிக்கணும். இதே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்கன்னா 1 வருடத்துக்குள்ளே சமர்ப்பிக்கணும். ஏன்னா 4. பயணப்படி முன்பண பட்டியல் எந்த படிவத்தில் கோரப்படும்? பயணப்படி முன்பண பட்டியல் வந்து பார்த்தோம்னா படிவம் 22 தான் கோரப்படும். சரிங்களா? படிவம் 22 கோரப்படும். வினா 5. அலுவலக சில்லறை செலவினம் எந்த பட்டியல் படிவத்தில் கோரப்படும்? அலுவலக சில்லறை செலவினம் படிவம் 58. இதெல்லாம் பலமுறை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அதனால் வந்து 58 சில்லறை செலவினம் படிவங்கள்லேருந்து அதிகமான வினாக்கள் இருக்கும், பார்த்துக்கிறங்க. வினா 6. 2 குழந்தைகள் மட்டும் உயிருடன் உள்ள பெண் அரசு பணியாளருக்கு அனுமதிக்கப்படும் அதிகபட்ச மகப்பேறுடுப்பு. அதிகபட்ச மகப்பேறுடுப்பு 1 வருடம் தான். சரிங்களா? 1 வருடம் தான். 1 வருடம் 365 நாள். 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 365 தான் ஆன்சர். ஓகே. வினா 7. 8 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரமுள்ள பணியிடங்களுக்கு மாறுதல் செய்யப்படும் அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்படும் தயாரிப்பு காலம் எவ்வளவு? 8 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரிப்பரேஷன் டே 6 நாள். அதுபோக பயண நாட்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 8 கிலோமீட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா ப்ரிப்பரேஷன் டே கிடையவே கிடையாது. ஏன்னா 8. சார்நிலை கருவூலங்களின் வரவு செலவுகள் மாவட்ட கருவூலத்தில் கணக்கில் சேர்க்கப்படும். மாதம் ஒரு முறை சேர்க்கப்படும். சரிங்களா? வரவு செலவு வந்து பார்த்தோன்னா மாதம் ஒரு முறை சேர்க்கப்படும். வினா 9. காலாவதியான வைப்பு நிதிகள் மாநில கணக்காயருக்கு அனுப்பி வைக்கப்படும் படிவம் என்ன? படிவம் 49. படிவம் 49 காலாவதியான வைப்பு நிதிகள். சரிங்களா? மாநில கணக்காயருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய படிவம் 49. வினா 10. மதிப்பீட்டு குழு டேஸ் எண்ணிக்கைக்கு மிகாத சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது. மதிப்பீட்டு குழு. சரிங்களா? கமிட்டி ஆன் எஸ்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க. மதிப்பீட்டு குழு 16 உறுப்பினர்களுக்கு அதிகம் இல்லாமல் இருக்கணும். வினா 11. அரசு கணக்கில் செலுத்தப்படும் தொகை இந்த படிவத்தில் மேற்கொள்ளப்படும். அரசு கணக்கில் செலுத்தக்கூடியது. சரிங்களா? அரசு கணக்கில். ஓகே. படிவம் வந்து 9. வினா 12. ஒரு அரசு ஊழியரின் ஈட்டிய கணக்கில் இருப்பு வைக்கப்படும் அதிகபட்ச ஈட்டிய விடுப்பு நாட்கள். மேக்ஸிமம் 240 டேஸ். சரிங்களா? மேக்ஸிமம் 240 டேஸ். தகுதிக்கான ஒரு முடிச்சாச்சுன்னா அதிகபட்சம் 240 நாட்கள். அதுக்கு மேலே இருந்தால் காலாவதியாகும் ஒவ்வொரு அரையாண்டுடைய இறுதியில். வினா 13. இறுதி ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு தொகை கணக்கீட்டிற்கு கீழ்கண்டவற்றில் எது சேர்க்கப்படுவதில்லை? எது வந்து இஎல் சரண்டர் பண்ணும்போது சேர்க்கப்படாது அப்படின்னா எம்ஏ மெடிக்கல் அலவன்ஸ் கிடையாது, மருத்துவப்படி கிடையாது. மற்ற அடிப்படை ஊதியம், அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி இது 3மே உண்டு. சரிங்களா? எம்ஏ மட்டும் கிடையாது. வினா 14. டேஸுக்கு மிகைப்பட்ட ஒரு தொகைக்கும் வருவாய் வில்லை ஒட்டிய ரசீது பணம் பெறுபவரிடமிருந்து பெறப்படும் தொகை என்ன? 5000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா ரசீது பெறணும். சரிங்களா? 5000 ரூபாய்க்கு மேலே இருந்தால். வினா 15. எந்த அரசு ஊழியரையும் இந்தியாவிற்கு வெளியே டேஸ் முன் அனுமதியின்றி நியமனம் செய்ய முடியாது. நம்ம இந்தியாவுக்கு வெளியில் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியமனம் செய்ய முடியாது. யாரும் அனுமதி இல்லாமல், மத்திய அரசு அனுமதி இல்லாமல் நம்ம நியமனம் செய்ய முடியாது. சரிங்களா? ஏன்னா இந்தியாவுக்கு வெளியில் போகிறோம். இந்தியாவுக்கு வெளியில் போகிறோம்னா கண்டிப்பாக மத்திய அரசுடைய அனுமதி வாங்கி ஆகணும். ஏன்னா 16. பிழைப்பு ஊதியத்திலிருந்து கீழ்கண்ட பிடித்தம் மேற்கொள்ளக்கூடாது. பிழைப்பு ஊதியத்திலிருந்து எது? நம்ம பிழைப்பூதியம் எப்போ கொடுப்போம்? சஸ்பெண்டில் இருக்கும்போது, தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கும்போது தான் பிழைப்பூதியம் கொடுப்போம்.
அதில் இதை பிடிக்கக்கூடாது அப்படின்னா பொது வருங்கால வைப்பு நிதி சந்தா இது பிடிக்கக்கூடாது சரிங்களா. ஜிபிஎஃப் வந்து பிடிக்கக்கூடாது. ஏன்னா அவர் பிழைப்பூதியம் தான் வாங்கிக்கிட்டு இருக்கார், ஊதியம்னா வாங்கலை, அதனால் பிடிக்கக்கூடாது. வினா 17 அரசு ஊழியரின் சொந்த காரணங்களுக்கான அதிகபட்ச ஈட்டா விடுப்பு இருப்பு சொந்த காரணங்களுக்கான யூஇஎல் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ் சொல்லுவோம்ல மேக்ஸிமம் 180 டேஸ் மேக்ஸிமம் 180 டேஸ் இதில் 50% காசாக்கலாம். வினா 18 ஒரு அரசு ஊழியருக்கு பணியிட மாறுதலுக்காக அனுமதிக்கக்கூடிய அதிகபட்ச பணியிற்படை காலம் எவ்வளவு? அதிகபட்ச பணியிற்படை காலம் 30 நாட்கள் சரிங்களா. 30 15 ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்துக்கிறங்க. 15 மட்டும் இருந்தால் 15 கொடுங்க, 30 மட்டும் இருந்தால் 30 கொடுங்க, ரெண்டுமே இருந்தால் 30 கொடுத்துருங்க. வினா 19 தகுதியான பணியேற்படை காலம் முடித்த பின்னரும் பணியேற்காத ஒரு அரசு ஊழியர் பணி ஏற்படை காலத்திற்கு பின்னர் பெற தகுதியானது ஊதியமோ அல்லது விடுப்பூதியமோ இல்லை சரிங்களா. அதாவது மேலே 3 ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா 50% 70% அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த காலத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக தூய்த்த பணியிற்படை காலம்னு அதுக்கு பேர். அதற்கு வந்து ஊதியம்லாம் கிடையவே கிடையாது. அந்த விடுப்பு அவர் சரி கட்டணும். ஏதாவது வேறு விடுப்பாக மாற்றினா மட்டும்தான் அவர் ஊதியம் பெற முடியும். அது முழு ஊதியம் பெற்றுவார். ஏன்னா 20 பணிக்கொடை கொடுப்பானை டேஸ் காலத்திற்கு செயலில் இருக்கும். பணிக்கொடை கிராஜுவேட் வந்து பார்த்தோம்னா 1 வருடத்திற்கு டேட் ஆஃப் சாங்ஷன்லேருந்து 1 வருடத்திற்கு இருக்கும். வினா 21 ஒரு பணியாளர் அனுமதிக்காத பணியிற்படை காலத்தை தனது ஈட்டிய கணக்கில் சேர்க்க கோரலாம். 6 மாதங்களுக்கு கோரலாம். இப்போ வந்து கரண்டில் வந்து அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஜியோ வந்துருந்துச்சு. 2022 நினைக்கிறேன் ஜியோ வந்துருந்துச்சு சரியா. வினா 22 ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் கீழ்கண்ட தண்டனைகள் பெரும் தண்டனை எது இல்லை சரியா. பெரும் தண்டனை அல்ல எதுன்னு கேட்குறாங்க. மேஜர் பனிஷ்மெண்ட் எது கிடையாது அப்படின்னு. கண்டனம் பதிவு செய்தல். ஸோ கண்டனம்ங்கிறது ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டனம் கொடுக்குறதா, அது வந்து பெரும் தண்டனை கிடையாது. பதவி இறக்கம் பணி இறக்கம் செய்வது பெருந்தண்டனை, திரண்ட பயனுடன்கிறதும் பெருந்தண்டனை, கட்டாய ஓய்வுங்கிறதும் பெருந்தண்டனை சரிங்களா. கண்டனம்ங்கிறது பெருந்தண்டனை கிடையாது. வினா 23 ஒரு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்படும் போக்குவரத்து படி எவ்வளவு? போக்குவரத்து படி கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க, CA 2500 ரூபா. வினா 24 ஒரு அரசு ஊழியர் பணியிட மாறுதலில் புதிய பணியிடத்தில் ஊதிய முன்பணம் பெறலாம். ஒரு மாதத்துக்குள்ளே பெறலாம். 1 மாதத்துக்குள்ளே பெறலாம் ஊதிய முன்பணம். வினா 25 ஒரு அரசு ஊழியரின் பிறந்த ஆண்டு மற்றும் தெரியும் பட்சத்தில் அவரது பிறந்த தேதி என்ன? ஜூலை முதல் நாள். வினா 26 உயர்நிலை பணியை சேர்ந்த ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயது இப்போ எல்லாருக்குமே 60, டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் 60 தான். வினா 27 ஒரு சார்நிலை கருவூல அலுவலர் மாதாந்திர முத்திரை தாட்கள் சரிபார்க்கும் பணியை மேற்கொள்வார். அவரே 100% சரிபார்ப்பாராம். ஒரு சார்நிலை கருவூல அலுவலர் மாதாந்திர முத்திரைத்தாள் சரிபார்க்கும் பணியை மேற்கொள்வார். 100% அவரே மேற்கொள்வார் சரிங்களா. அனைத்து முத்திரைத்தாள்களையும் அவரே சரிபார்ப்பார். ஏன்னா 28 காப்பு அறையின் தகுதிநிலை சான்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரால் வழங்கப்படும். வருடத்திற்கு ஒரு முறை கொடுப்பாங்க. ஸ்ட்ராங் ரூம் இருக்கும்ல, ஒவ்வொரு ட்ரெஸரிலேயும் ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ராங் ரூம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கண்டிஷனாக இருக்குன்னு வந்து பொதுப்பணித்துறை சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எவ்ரி இயர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கணும். ஏன்னா 29 தன்னைத்தான் பராமரித்து கொள்ள இயலாத ஓய்வூதியருக்கு ஓய்வூதியம் பெற காப்பாளரை டேஸ் நியமிக்கலாம் அல்லது நீக்கலாம், திருத்தம் செய்யலாம். மாவட்ட ஆட்சியர் செய்யலாம். வினா 30 காப்பு அறை பொறுப்பு ஒப்படைக்கப்படும் கண்காணிப்பாளர் அல்லது அலுவலர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? தலைமை கருவூலத்தார் சரிங்களா. ஒசூர் ட்ரெஸரியர்னு சொல்லுவாங்க. ஒசூர் ட்ரெஸரியர். ஓகே ரைட். ஓகே, இந்த வீடியோவில் முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்கலாம். நன்றி.